பெற்ற மகளை கொலை செய்து எரிக்கும் அளவுக்கு தந்தைக்கு சாதிவெறி ஊறியிருப்பதாக கூறப்படும் சம்பவம் பட்டுக்கோட்டை பகுதியில் பயங்கரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை அருகே பூவாலூர் கிராமத்தை சேர்ந்த நவீன் என்ற இளைஞரும் நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணும் பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வந்ததாக தெரிகிறது. இருவரும் திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நிலையில் தீபாவளி விடுமுறை முடிந்து கம்பெனிக்கு சென்றபோது செல்போன், பணம் ஆகியவை காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஐஸ்வர்யாவை அழைத்து வந்த நவீன் தன்னுடனே அறையில் தங்க வைத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் 2 மாதத்திற்கு மேலாக தங்கியிருந்த நிலையில் வீட்டிற்கு தகவல் தெரிந்துள்ளது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் எப்படியும் பிரித்து வைத்து விடுவார்கள் என நினைத்து கடந்த 31ஆம் தேதி நண்பர்கள் முன்பாக காதல் ஜோடியான நவீனும் ஐஸ்வர்யாவும் திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. திருமணம் செய்த கையோடு வாடகைக்கு தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததாக தெரிகிறது. மகள் மாற்று சாதியை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்ததை பொறுத்து கொள்ள முடியாத ஐஸ்வர்யா குடும்பத்தினர் அவசரமாக திருப்பூருக்கு சென்று பல்லடம் போலீசில் புகார் அளித்தனர். இதையடுத்து நவீனின் நண்பர் மூலமாக புதுமண தம்பதி தங்கியிருந்த இடத்தை அறிந்த பல்லடம் போலீசாரும் ஐஸ்வர்யாவை பெற்றோருடன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஊருக்கு சென்றதும் புகார் கொடுத்து காதல் மனைவியை அழைத்துக் கொள்ளலாம் என பல்லடம் போலீஸ் சொன்ன ஐடியாவை கேட்டு நவீனும் காதல் மனைவி ஐஸ்வர்யாவை அனுப்பி வைக்க ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம், நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். பொண்ணு போகவே முடியாதுன்னுச்சு. அறவே நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன். காதலை கைவிடுமாறு ஐஸ்வர்யாவை வற்புறுத்திய தந்தை பெருமாள் ஒரு கட்டத்தில் ஐஸ்வர்யாவை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. தந்தை பெருமாள் மட்டுமல்லாமல் தாயும் சேர்ந்து கொண்டு ஈவு இரக்கமின்றி பெற்ற ஒரே மகளை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தந்தை பெருமாள், அவரது மனைவி, ஐஸ்வர்யாவின் அண்ணன் உறவுமுறை கொண்ட இளைஞன் என 3 பேரும் சடலத்தை கட்டிலில் தூக்கி சென்று யாருக்கும் தெரியாமல் அதிகாலையில் சுடுகாட்டில் வைத்து எரித்ததாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. ஆணவ கொலை செய்ததை மறைத்து காதலை கைவிட முடியாமல் மகள் தற்கொலை செய்து கொண்டதாக ஊர்க்காரர்களை நம்ப வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள். ஆனால் சந்தேகமடைந்த சிலர் காதலித்த இளைஞர் நவீனுக்கு தகவல் கொடுக்கவே அந்த இளைஞர் போலீசில் புகார் அளித்தார். பின்னர் நடந்த விசாரணையில் தான் கொலை செய்து சடலத்தை சுடுகாட்டில் எரித்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஐஸ்வர்யாவின் சடலம் எரிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள், காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பெண்ணின் பெற்றோர்களான தந்தை பெருமாள், தாய் ரோஜா உட்பட உறவினர்கள் 6 பேரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.